ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணை யாரம்மா, குத்தமில்லா ஒரு உத்தம நெஞ்சுக்கு சோதனைகள் இருக்கு, அவ கட்டிய தாலிக்கும் பொட்டுக்கும் பூவுக்கும் காவல் கொடல் எனக்கு, நீடிக்கு கண் தந்து சோதிக்கும் துன்பத்தை நீ வந்து மாற்றிடா, முடியேண்டிய பிச்சை கேட்கிறேன். பராசக்தி ஹீரோட பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல. என்கிட்டயே மோன பாக்குறியா? என்கிட்ட மோன பாக்குறியா? நான் பார்வைக்கு சுமாரா இருக்கலாம், ஆனா என் புலமை பத்தி உனக்கு தெரியாது. ஐயா, இந்த அங்கிள் அழுறாரு. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணுமா? உங்களுக்கு ஃபைட் வேணுமா? ஃபைட்ஸ் இருக்கு. டான்சஸ் வேணுமா? டான்சஸ் இருக்கு. காமெடி வேணுமா? காமெடி இருக்கு. கிளாமர் வேணுமா? கிளாமர் இருக்கு. சென்டிமெண்ட் வேணுமா? சென்டிமெண்ட் இருக்கு. பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன், இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன், ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? கடைசியாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற தகவல் என்னன்னா, கேவிஎன் ப்ரொடக்ஷனா அவங்க போட்டிருக்கிற அறிக்கையில எங்களுக்கு சென்சார் சர்டிபிகேட் எடுக்கிறது மன்னிச்சிருங்க பாஸ், எங்களால வர முடியல. சென்சார் சர்டிபிகேட் கொடுக்காம கொள்கை எதிரி சதி பண்றாங்க. இப்பவாவது அவங்களை எதிர்த்து ஒரு அறிக்கை வெளியிடுங்க ப்ளீஸ் அண்ணா. என்னன்னா முழிச்சுக்கிட்டே இருக்கிற, ஏதாவது ஒரு முடிவு எடுன. பாரு என்ன நடக்கு மட்டும் பாரு. ஒண்ணும் இல்ல, படம் ஓடலன்னா அதை வச்சு நம்ம அனுதாப ஓட்டு வாங்குவோம். பாருங்க தளபதிக்கு படமே ஓடல, வசூலே ஆகல, பாவம் அவரு 10 நாள் அழுதுட்டே இருக்காரு. அப்படி வேணாம், அது வேற மாதிரி. படம் ஓடல டிஎம்கே தான் காரணம். அடா பாவி, காதுல பூ சுத்தலாம், இவன் 70mm பிலிமையே சுத்தி இருக்கான். ஃபில்மா? ஓ, அப்போ உனக்கு மேட்டரே தெரியாதா? என்ன பிரச்சனை? ஆக்சுவலா என்னன்னா, ஒரு பிரச்சனை முஸ்லிம்ல என்னக்கா சென்சார் போர்டுங்கிறது யார்கிட்ட இருக்கு? சென்சார் போர்டு யார்கிட்ட இருக்கு? ஒன்றிய அரசு திமுக இருக்குடா. திமுக ஒரு சென்சார் போர்டு இருக்கோ? இல்ல, என்ன தெரியும்? ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், அது மாதிரி ஸ்டேட்டுக்கு சென்சார், சென்ட்ரலுக்கு சென்சார் இருக்கா? ஓ, இருக்கலாம். இது வந்து திமுக திமுக சென்சார். முச்சாமர் மேட்ரு, அதான் மேட்டர் தெரியல, டிக்கெட் விக்க உள்ள, பஸ் உள்ள அப்படி சொல்லி நம்ம சண்டை போடலாம். அதான் மேட்ரு. அதான் நல்ல படத்தை புறக்கணிச்சிட்டாங்க. மலேசியாவுல 4000 கோடி ஓடிச்சுன்னு சொல்லிடலாம். அதாவது இந்த படம் வெளிவரதுக்கு காரணம் சென்சார் பிரச்சனை காரணம் இருந்தாங்க. திமுகவும் டான் பிக்சர்ஸ் தான். அவங்க தானே ப்ரொடியூசரு. இந்த திரைப்படம் சில தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால ரிலீஸ் ஆகலை. எல்லாருமே ஹோல் யூனிட்டே கொஞ்சம் ரொம்ப ஆடி போய் தான் இருக்கோம், அதிர்ச்சியில் இருக்கோம். இதை வந்து நாங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்து கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? கிட்டத்தட்ட நான்லாம் 2500 ரூபாய்க்கு மேல போட்டு டிக்கெட் வாங்கி வச்சுட்டு காசை விடுங்க. அதாவது இன்னி வாழ்க்கையில ஆனா நான் பார்க்கவே முடியாது. வர்றேன்னு சொன்னா சொட்ட போய் வரக்கானமே, எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பானே. சொட்டைஸ்க்கு டயத்தை கீப் பண்ண தெரியல. பிளடி சொட்டைஸ். என் வாழ்க்கை நான் சாகர ஒரு டைம் தான், பிறந்தது ஒரு டைம் தான், எனக்கு கல்யாணம் ஒரு டைம் தான். அதே மாதிரி கடைசியா அண்ணனை பார்க்க போறதும் ஒரே டைம் தான் ஸ்கிரீன்ல. ஸோ அதை கூட புரிஞ்சுக்காம இவனுக்கெல்லாம் என்னத்தை இது பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. சும்மா போச்சு இவனுக்கெல்லாம். அது அப்படியே கிழிச்சு குப்பை தொட்டு. சார் ஓரமா பிஜிஎம் போட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த ஆள் வராங்க, கொஞ்சம் ஓரமா கொஞ்சம் எல்லாம் கரெக்டா செக் பண்ணி படத்துக்கு மெட்ரோ டிக்கெட் ஃப்ரீயா கொடுப்பாங்களா? டிஎம் கிட்ட தானே இருக்கு மெட்ரோ. தண்ணி பாட்டிலே தரமாட்டேன். இருக்கா மெட்ரோ? மெட்ரோ டிஎம் கிட்ட தானே இருக்கு, தருவாங்க தானே? தர்புரி தர மாட்டாங்களா? இது லோக்கல் ட்ரெயின் ஃப்ரீயா தருவாங்க. லோக்கல் ட்ரெயின் டிஎம் கிட்ட தான் இருக்கு தம்பி. கரெக்ட் ட்ரெயின் எல்லாமே இருக்கு. சென்னையில ஓடுது. குடுத்துறோம் வாங்கிரலாம். சரி வாங்கிடுவோம். இல்ல, நம்ம என்ன சொல்லலாம், இன்னைக்கு ஊரடங்கு போட்டு விஜய் ஃபேன்ஸ் மட்டும் திறந்து விடுறோம். Hey Ram, the days have changed, man. Thank you.
அலங்கார பந்தரிலே அழகாக படுக்க விட்டோ எங்கள் நண்பன் என்று மறைந்தனா அன்பு நண்பன் என்று மாண்டனா அலங்கார பந்தரிலே அழகாக படுக்க விட்டோ. நல்லா இருக்கு ஐயா உங்க திரையுலக ஒற்றுமை. ஒருத்தன் கூட வாயை திறக்கலையே. சரி, ஏன் ஒருத்தன் கூட வாய் திறக்கலன்னு பாக்கலாமா? நிஜமா சொல்ல போனா 200 கோடி 100 கோடி 150 கோடி வாங்குற நடிகர்களால் இந்த சங்கத்துக்கு வந்து ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லை. ஊரறிஞ்ச விஷயம் வேதனையாக இருக்கின்றது. விஜய் 200 கோடி சம்பளம் வாங்குறாருல, அந்த 200 கோடியில இருந்து ஒரு பைசா கூட அவர் நடிகர் சங்கத்துக்கு கொடுக்க மாட்டாரு. பரம் என்ன நீங்க வந்த பாபா படம் ஓடாதப்ப விஜய் பார்ட்டி வச்சு கொண்டாடி இருக்காரு. அதை கூட நான் இப்ப சொல்றேன். அந்த காலத்துல விஜய் கொடுத்த பேட்டி எல்லாம் போய் பார்த்தா நான் ரஜினியை பார்த்து தான் சினிமாக்கு வந்தேன் அப்படின்னு பல பேட்டிகள் கொடுத்திருக்காரு, எங்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு. அதே விஜய் சந்திரமுகி படத்தை விட சச்சின் படம் வந்து அதிக நாட்கள் ஓடணும், அதிக நாட்கள் ஓட்ட வைக்கணும் அப்படின்னு SCSC வந்து ஒரு முயற்சி எடுத்தாரு. என்னன்னா எப்போ பார்த்தாலும் இந்த ஆளே நம்பர் 1ல இருந்தா நாங்கெல்லாம் எப்ப அந்த இடத்துக்கு வர்றதுங்கிற ஒரு ஏக்கம் உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. எம்ஜிஆர் சிவாஜிம்பாங்க, ரஜினி கமல் அப்படிம்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா விஜய் அஜித்ங்கிறாங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா விஜய வந்து அஜித் விஜய் அப்படின்னு எழுதணும்னா விஜய் கிட்ட இருந்து போன் வரும். ஆனா இந்த மாதிரி எழுதிட்டீங்க என்ன, இனிமே விஜய் அஜித்னு நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாரு. கொத்த விட்டு கொடுத்தாங்க, கெத்த விட்டு கொடுக்க கூடாது. பிரபலம் ஆகணும்னா எல்லா ப்ராப்ளத்தையும் சந்திச்சு தான் ஆகணும். உண்மையில் சந்திரமுகி வந்து மிகப்பெரிய வெற்றி, பயங்கரமான வசூல் சாதனை. அந்த அளவுக்கு சச்சின் ஓடல. ஆனா சந்திரசேகர் என்ன பண்ணாரு அப்படின்னா, தானு வந்து அவருடைய நண்பர் அப்படிங்கறதுனால தானு கிட்ட சொல்லி எப்படியாவது சச்சின் படத்தை வந்து சந்திரமுகியோட ஒரு நாளாவது நீங்க அதிக ஓட்டி காட்டணும்னு சொல்லி வேற வழி இல்லாம வாடகை கொடுத்து அந்த படத்தை ஓட்டுனாங்க. அண்ணாவா இந்த பாரு, நானும் உன்னை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ணா அண்ணான்னு தலைவர் பேரை சொல்லியே நான் ஆளை காலி பண்ண பாக்குறேன். விஜயே சொல்லுவாரு. இன்னும் சொல்ல போனா வலைபேச்சு தொடங்கி அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு தடவை இதே மாதிரி அஜித் விஜய்னு வரும்போது இப்ப விஜய் தரப்புல இருந்தே நமக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கப்படுது. இது மாதிரி என்ன இப்படி சொல்லிட்டீங்க, விஜய் அஜித்னு. இத்தனை நாளா கையாலதான் குத்தின, இனி சிக்கின கத்தி குத்துதானா. தேவி காம்ப்ளெக்ஸ்ல சின்ன ஸ்கிரீன்லாம் இருக்கு, தேவி கலா மாதிரி ஏதோ ஒரு தியேட்டர். அங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீனே பூட்டி இருக்கும். ஆனா கவுண்ட்ல பாத்தீங்கன்னா அது இத்தனாவது நாள் அத்தனாவது நாள் வந்துகிட்டே இருக்கும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ரஜினி சூப்பர் ஸ்டார் தான். ரஜினி சூப்பர் ஸ்டாராக இருக்கும் போதே நம்ம அவரை விட நம்ம படம் ஓடிச்சு அப்படின்னு காட்டினோம்னா நமக்கு ஒரு பெருமை தானே. யாரா நீ? யாரு? பொன்மொழி பேசி புறப்பட்டு வந்த என்ன புரட்டி புரட்டி எடுத்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். ஸ்கூலுக்கு சத்துணவு சாப்பாடு உருவாக்கி இருக்காரு. மதியானம் யூனிஃபார்ம் விஜய் என்ன பண்ணிருக்காரு? ஆக்சுவலா தமிழ்நாடு வந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டேட்டா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனா தமிழ்நாடோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலா சூப்பர் ஸ்டேட்டா இருந்ததில்லை. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 1950s எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஜிடிபியில கடைசியில இருந்து 2வது பொசிஷன்ல இருந்தது. ஆனா இன்னைக்கு 2025ல டாப்ல இருந்து 2வது பொசிஷன்ல இருக்கும். அட பாவிகளா, ஒரு மீட்டிங்ல ஏதாவது பேசணும்னு விவசாய இல்ல. ஸ்டாலின் தான் ஜெயிப்பாரு. என்னைய பொறுத்தவரைக்கும் ஸ்டாலின் தான், ஸ்டாலின் மட்டும்தான். நம்ம அடுத்த ஆபரேஷன் எனக்கு தான். போன மாநாடு கரூருக்கு அழைச்சிட்டு போனேன் பொண்டாட்டிய. அங்க பிரசவத்தோட வந்தா கலைஞ்சு போச்சு. பயப்படல, என் தலைவனுக்காக தான் சுத்தான் என் புள்ள. பெருமை தான் பண்றேன். கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. இந்த படத்துல 3 மாசம் புள்ள செத்தாலும் பரவாயில்ல. மாப்பிள்ள வந்துட்டு ஆன் ப்ராசஸ்ல பிள்ளை வச்சுட்டு வந்திருக்கான். பாத்துக்கங்க, ஒரு பிள்ளைய விட்டாலும் அடுத்தது ப்ராசஸிங்ல இருக்கு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன
தான் எங்களுக்கு முக்கியம். தளபதிக்கு மிஞ்சுதான் புள்ளையா இருந்தாலும் பொண்டாட்டியா இருந்தாலும். வீட்டுல உள்ள எல்லா பெரியவங்களும் வந்திருக்காங்களா? இந்த மாநாட்டுல செத்தாலும் அடுத்து பக்கத்து வீட்டுல இருக்க முத கொண்டு பண்ண சாவடி பண்ண தவிர என் தளபதி விட்டு கொடுக்க மாட்டாங்க. அழுதுகிட்டு சொல்றேன்டா தாத்தா, டே வேண்டாடா கண்ணு, வேண்டாடா கண்ணு, டே 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 உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். இனிமேல் அந்த தப்பு பண்ணிட்டாதீங்கண்ணா. ஆனா பண்ண பசங்களை என்ன பண்றதுன்னு தெரியல. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. மொக்க கதை அவனுங்க ஆலையில் அவனுங்களா 10ஆம் தேதி வருவாரா அண்ணன் தம்பி பொங்கலா. டேய் இது பொங்கல்ரா, இது தளபதி பொங்கல்ரா. இது விடு ப்ரோ, அவங்க கிடக்குறாங்க. என் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான். இதுவும் கடந்து போகாது. டேய் பாவண்டா அவனை விடாதீங்கடா. ஆனா எங்களுக்கு தளபதி பொங்கல் அவ்வளவுதான் கன்ஃபார்ம். பா பராசக்தி ஒழுங்கா காலம்மா கோயில போயிட்டு சூளை தேய்ச்சிட்டு டேட் அங்கே மாத்தி வச்சிரு. உனக்கு இதான் நல்லது. ஓம் சக்தி பராசக்தி தான். நீ அவ்வளவுதான். கிளாஸா தளபதி தான் மாசு, அவ்வளவுதான். இத டைவர்ட் பண்றதுக்காக தான் சார் இந்த ஸ்ட்ரைக்கே பண்ணது. என்னத்தை எடுக்கிறான்? ஓஹோ இல்ல தம்பி, படம் வந்து பாருங்க. நீங்க படம் வந்து இவருக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. வில் ஸ்மித்துக்கும் டோனி ஸ்டாருக்கு, டாம் க்ரூஸ் எல்லாரும் பாத்துருக்காங்க. வா வாட் எ ஃபிலிம்னு பாத்துட்டு அவர் அதே மாதிரி அவங்க ரீமேக் பண்றாங்க. ஆமா இல்ல, அது வேற ஹாலிவுட் ரீமேக்ல ட்ரை பண்றாங்களாம். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனி ஆள் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. படிச்சு முன்னேறதுக்கு 1008 திட்டங்களை கொண்டாந்து ஒரு லேப்டாப்பை கொண்டு போய் கொடுத்தா அதை எடுத்து வச்சுக்கிட்டு விஜய நொட்ட போறோம், மயிரை புடுங்க போறோம்னு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க. கல்வியை ஊக்குவிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தந்தாக்க அதை வச்சு எப்படியாவது முன்னேறதுக்கு பார்க்கணும். சிந்தனையை வளர்த்துக்கணும். நிறைய விஷயங்கள் யோசிச்சு பல விஷயங்களை கத்துக்கணும். அதை விட்டுக்கிட்டு இவனுங்கெல்லாம் பாருங்க அப்படியே மூளையெல்லாம் ஸ்ட்ரக் ஆகி போய் நிக்குது. உங்க விஜய் நான் வரேன். விஜய் உங்க விஜய் உயிர் என்ன வரனா? விஜய் உங்க விஜய் எலியவ கொரனா? விஜய் உங்க விஜய் என்ன வரனா? விஜய் உங்க விஜய் எலியவ கொரனா? ஒரு நாயை எவ்வளவுதான் குள்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அதோட முட்டி பீட்டில நாடி போகும். மாஸ்டர் வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அப்படி என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவனுங்க இந்த மாதிரி அரசு கொடுக்கக்கூடிய அத்தனை சலுகைகளையும் தப்பு தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த சலுகைகளையே குறை சொல்லிக்கிட்டு ஒரு விரல் புரட்சி, இந்த இலவசங்கள் வேண்டாம், ஓசி வேண்டாம், மண்ணாங்கட்டி வேண்டாம்னு சொல்லி நொட்டிக்கிட்டு திரியிறது. என்கிட்ட பணத்தை புடுங்கிட்டியாடா? ஏய் என்னுடைய செயின் தானடா இப்படி மாறி இருக்குது. மன்னிச்சிருங்க பாஸ், பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நீ என்ன துரோகம் பண்ணாலும் நான் அவனை மன்னிச்சுப்பேன். ஆனா ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் ஜனநாயகன் படம், சினிமா, தியேட்டர் உட்டியாடா ஒரு பீலா. அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. காமெடி டைம். இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. பெரிய சம்பாவனை, நம்பிக்கை பெரிய மனசு. சர்வ மங்களம் உண்டாகட்டும். தீர்காயுஷ்மாம் பவா. ரொம்ப சந்தோஷம். மணி என்ன என்னக்கிட்டா இவருக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. யார் இந்த பிஞ்ச தலைக்கா? சும்மா தடுப்புல உட்கார்ந்துட்டு இப்படி அப்படி முதுகு தேக்கிட்டு இருந்தா தலை எதுக்கு இப்படி வச்சிருக்கான? ஊருக்குள்ள பார்பர் ஷாப்பே கிடையாதா? இவனுங்க படிக்காம வேலை வெட்டி இல்லாம கிடப்பானுங்க. எல்லாத்துக்கும் அரசு மேல தூக்கி பழிய போட்டுறது. அரசு என்னென்னலாம் மக்களுக்கு வேணுமோ, மாணவர்களுக்கு வேணுமோ எல்லாமே பண்ணுது. எதையுமே சரியா உபயோகிக்காம அந்த லேப்டாப்ல உட்காந்துருந்து நீ என்ன பண்ணுவானுங்க பாருங்க, ஜனநாயகன் படம் பார்க்க போறானுங்களா? நோ ப்ராப்ளம். சீக்கிரமா பொங்கல் காசை போட்டு விடுங்க, நாங்க ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணணும். டிக்கெட் விலை அதிகமா இருக்கும், 1000 ரூபாயா 1500 ரூபாயா, சீக்கிரம் போட்டு விடுங்கன்றானுங்க. அம்மா ரொம்ப ஓவரா உணர்ச்சி சுப்படாதீங்க. இல்ல இந்த மாதிரி பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிளைய வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. அதான் சொல்ல வந்தேன். நான் முடிவே பண்ணிட்டேன். வாங்க போலாம். இந்த ஒரு விரல் புரட்சி கும்பலுக்கு இந்த இலவசங்கள்லாம் பிடிக்காதே. பேசாம அது எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லியிருந்தா வேற ஏதாவது பயன்பெறக்கூடிய மக்களுக்காவது, ஏதாவது மாணவர்களுக்காவது அது வந்து நல்லபடியா போய் சேர்ந்துருக்கும். இவனுங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு இது? படிச்சு முன்னேறக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அந்த லேப்டாப் போய் சேர்ந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இனிமே ஃபில்டர் பண்ணணும். விஜய் ரசிகர்கள் யாராவது இருக்கானுங்களா?
அவனுங்களை எல்லாம் தூக்கி தூர எறி. இந்த கிளாஸ்ல எவனெல்லாம் இருக்கானா அவனெல்லாம் தூக்கி தூர எறி. அவனுக்குலாம் இந்த லேப்டாப் கொடுக்க கூடாது, நீ போ வெளியே போ அப்படின்னு விரட்டி விட்டுறணும். இவனுங்களை எல்லாம் என்ன வேணா பேசிட்டு இருக்கட்டு, எங்களை பார்த்து பயம், எங்களை என்ன ஒடுக்குறீங்களா அடக்குறீங்க, என்ன வேணா பேசிட்டு போடா மயிரன்னு ஓரமா பிடிச்சி அனுப்பி விட்டுட்டு மற்றபடி நல்லா படிச்சு முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் எல்லாம் கொடுத்தா போதும். What is sudden surprise? Yes, this is sudden surprise to me also. ஐயோ நான் என்ன செய்வேன், தெய்வமே தெய்வமே தெய்வமே. ஐயோ நான் எங்க போய் சொல்லுவேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? கையிருங்க கையிருங்க. பரமா அவன் ஜெயிக்கல இவன் ஜெயிக்கல அப்படி அடிச்சு இப்படி அடிச்சுக்கிறியே, உன் வாழ்க்கை நாசமா போய்கிட்டு இருக்கு, அதை பத்தி யோசிச்சாளா? பரமா படிடா படிடா பரமா படிச்சு தளபதி இப்போ தீர்ப்பு யூஎஸ் சர்டிஃபிகேட்டு அது வர்றதுக்காக இப்போ நல்ல தீர்ப்பா வரணும், அதுக்காக இப்போ நாங்க வந்து என்னோட முடிய காணிக்கே செலுத்திருக்கேன். அந்த நாய்கிட்ட சொல்லி வை, மூஞ்சி தலையில வச்சு தரத்தரன்னு தேடி போடுவேன். அசிங்கமா இருக்கா? நானும் சிரிக்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா இவனை பார்த்தா எனக்கு சிரிக்கணும் தான் தோணுது. என்னாச்சு அப்படின்னா வந்து ஜனநாயகனுக்கு இன்ஸ்டாகிராம்ல டிக்கெட்டுக்கு டிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை பார்த்துட்டு ஒரு டிக்கெட் 3000 தானே, 3000 வாங்கலாம். எப்படி உனக்கு 3000 கட்டிச்சு? உங்களுக்கு வந்து 3000 கொடுப்பாங்களே ரேஷன் கார்டுல, அந்த காசை எடுத்துட்டு போய் டிஎம் ஃபார் டிக்கெட்ல ஒரு டிக்கெட் 3000 வாங்கி ஏமாந்துட்டான். வாங்கிட்டான் டிக்கெட், ஆனா வந்து இப்ப படம் தள்ளி போயிடுச்சு. கவலைப்படு ப்ரோ, நாங்க ஓ கூட இல்ல, உனக்கு ஒண்ணுனா நாங்க சும்மா விட்டுருவோம் ப்ரோ. பயப்படாத அன்பா, எல்லாம் ஒரு நாள் மாறாது. உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது ஒண்ணு இல்ல அவங்கள. இவனுங்க கிடக்குறானுங்க, நீ அழு ப்ரோ, மனசை தளர விடு ப்ரோ, எல்லாம் கெட்டதா விடாமுயற்சி விஸ்வரூப தோல்வி. 1960s தமிழ்நாட்டுடைய படிச்சவங்களோட எண்ணிக்கை என்ன இருந்துச்சுன்னா 20% இருந்துச்சு, படிக்காதவங்க 80% இருந்தாங்க. Fast forward to 2025, and the number 91% and 9%. That is the transformation of how human capital has been unlocked in Tamil Nadu. இதுல சிறப்பா சொல்லணும்னா நம்ம இன்க்ளூசிவ் growth பத்தி பேசுறோம். தமிழ்நாடுனாலே பெண்கள் தான், பெண்கள் முன்னேற்றம். அதுல வெறும் 8% படிச்சிட்டு இருந்த பெண்கள் இன்னைக்கு 74% படிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை தமிழ்நாடு உருவாக்குது. அந்த டிக்கெட் என்ன பண்றது தெரியாம ரீஃபண்டுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆன்லைன்ல வாங்கி இந்த மாதிரி ரீஃபண்ட் வாங்கிருக்கலாமா, தேவையில்லாம இன்ஸ்டாகிராம்ல வாங்கி இப்ப காசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கெஞ்சிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி புலம்புடுற ஆதா மீனாட்சி, ப்ளீஸ் இவனுக்காக யாராவது நீங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து ஏமாத்துறவங்க இருக்கீங்க அப்படின்னா 1000 ரூபாவது போடுங்க, ஒரு 1000 ரூபாவது போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப 2 போட்டி ஒரே டயத்துல வெளியாகி ஒருவேளை ஜனநாயகனை விட பராசக்தி நல்லா இருக்குன்னு பராசக்தி அதிக வசூலையும் பராசக்தி அதிக கூட்டத்தையும் கூட்டிடுச்சுன்னா முதலமைச்சர் கனவில் இருக்கும் விஜய் தலையில அது மண்ணவாரி போட்ட மாதிரி. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட நான் அங்க போய் நிக்கிறேன் மேடம், சத்தியமே உட்கார எனக்கு பிடிக்கல. இப்ப விஜய் தரப்பு பயப்படுறாங்க, என்ன செய்யலாம், ஏதாவது செஞ்சு இப்போ கடைசி படம் வசூல வேற அள்ளணும், பிளாக்ல 1000 2000 டிக்கெட் விட்டாலும் பத்தாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது பாஜகவும் நம்மளும் சேர்ந்து ஒரு நாடகத்தை போடுவோம். அவனை பழையபடிக்கு கோமாவுக்கு அனுப்பிடாத சொன்ன கேள்றா. என்ன நாடகம், நம்ம நம்பியார் காலத்து டெக்னிக் தான், ஒன்னும் பெரிய கஷ்டம்னா இல்ல. இவரு சென்சார் சர்டிபிகேட் தர மாட்டேங்கிற மாதிரி நான் உனக்கு நினைக்கிறேன், இழுத்து அடிக்கிறேன், அப்ப அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும்.
நம்ம படத்தை ஒரு 10-11ஆம் தேதி வெளியே விட்டுருவோம். படத்தை வெளியே விடுற டயத்துல நம்ம என்ன பண்ணுவோம், படம் திரைக்கு வருகின்ற பொழுது 12ஆம் தேதி நீங்க என்ன பண்ணுங்க, டெல்லிக்கு வாங்க. சிபிஐ விசாரணை, விஜய் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகிறார். அப்ப எல்லா டிவிலையும் விஜய் டெல்லிக்கு கிளம்பிட்டாரு, வீட்டுல இருந்து என்ன செஞ்சிட்டாரு, பேண்ட் சட்டையை மாட்டிட்டாரு, பனியனை போட்டாரு, பல்ல விளக்கிட்டாரு, வாயை குப்பிடிச்சிட்டாரு, முகத்தை கழுவிட்டாரு, ஷிப் எடுக்கிறாரு, தலையை சீவுறாரு, இதோ கிளம்பி விட்டார். காலை எடுத்து வலது காலை எடுத்து காரில் வைக்கிறார், இடது காலையும் உள்ளே எடுத்து வைத்து விட்டார், கதவையும் மெல்ல சாத்தினார் அப்படின்னு ஃபுல்லா லைவ் போகும். பாத்துருக்கீங்களா? எல்லா டிவியும் லைவ் போகும். போய் காரை டிரைவர் ஸ்டார்ட் செய்து விட்டார், இதோ கார் என்று கிளம்பியது அப்படின்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இவ்வளவு பேர் இருக்காங்க தேவா, உனக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு நீ மட்டும் தானே இருக்கு. விமானத்தில் ஏறிவிட்டார், விமானத்தில் இறங்கி விட்டார், விமானத்தில் எத்தனை வாட்டி இருமினார், எத்தனை வாட்டி தும்மினார், இப்பெல்லாம் பிரேக்கிங்கா போகும். இந்த குற்றவாளி கூண்டிலே நின்று கொண்டிருக்கிறாரே, இவர் யார் தெரியுமா? பிரபல சீட்டிங் சாம்பியன் குரங்கு குப்பன். அப்படியே அவர் போய் விமானம் சர்ரென்று தரையில் இறங்கியது அப்படின்னு டெல்லியில போட்டு, டெல்லியில அவர் சிபிஐ ஆபீஸ்க்குள்ள போற வரைக்கும் பிரேக்கிங். இதை பார்த்துட்டே இருக்கிறவங்க இப்போ இன்னொரு பக்கம் ஜனநாயகன் திரைப்படத்துக்கு நான் சொல்ற காட்சி நடக்குதா இல்ல நீங்க பாருங்க. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் திரையரங்குகளில் குவியும் ரசிகர்கள் கூட்டம் அப்படின்னு ஒரு பக்கம். இப்ப இதை பார்த்துட்டு வீட்டுல இருக்கிறவங்க டெம்ட் ஆமா, போய் பார்க்கலன்னா பெரிய பாவம் போல இருக்கு. அப்படி டெம்ட் ஆகி வந்துதான் 41 பேர் அங்க போய் சேர்ந்தது. எங்க கரூர்ல 41 பேர் மரணத்துக்கு என்ன காரணம்னா, தடைன்னு திரும்புற பக்கம்லாம் விஜய பத்தின செய்தி. டிவில இருக்கணும் பார்த்து வீட்டுல இருக்கணும் இருக்க முடியல. விஜய் போய் பார்க்கலாம், அது பெரும் பாவம் போல இருக்க, எப்படியாவது விஜய் பார்த்தே ஆகணும் போல இருக்கேன்னு வீட்டுல இருந்து கிளம்பிட்டான். இப்ப அந்த மாதிரி இப்ப எப்படி நினைச்சோம், எல்லாரும் கிளம்பி தியேட்டருக்கு போவாங்க. அப்ப நம்ம வசூலை பாத்தரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இந்த ஐடியாவை தான் பாஜகவும் விஜயும் சேர்ந்து நடத்தும் நாடகம் இது. தளபதி மாதிரி ஒரு பார்க்கவே முடியாது. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். கேள்விப்பட்டீங்களா? அமெரிக்கா வெனிசுலால போயிட்டு அவர் அதிபரே கைது பண்ணிட்டாங்க. நாட்டுக்கு தேவையானலாம் பேசலாம். இப்ப நம்ம நாட்டுக்கு முக்கியமான பிரச்சனை பராசக்தி விஷயம் ஜெயநாயகன் தான். அதை பேசி அது தேவையில்லாம கட் பண்ணிட்டு போங்க, எல்லாரும் கட் பண்ணு. உலக தரம் வாய்ந்த நிறுவனங்களிடம் இருந்து வாங்கி இருக்கிறோம்னு சொல்றாங்க. உலக தரம் வாய்ந்த நிறுவனம் நம் தமிழரான சிவநாடார் அவர்களின் HCL கம்பெனில இருந்து அவர் 300 கோடி ரூபாய் திருச்செந்தூருக்கு கொடுத்திருக்கிறார். உலக தரம் வாய்ந்த கம்ப்யூட்டர் அதுல இல்லையா, லேப்டாப் அதுல இல்லையா, ஏன் அதை வாங்கல? நீங்க முழுமையா அதெல்லாம் வாங்கி இருக்கணும். HCL நிறுவனம் 10 ஆண்டுகளுக்கு முன்பே லேப்டாப் தயாரிப்பை நிறுத்திவிட்டது தெரியாமல் தமிழிசை பேசியுள்ளதாக கூறி சமூக வலைதளவாசிகள் விமர்சித்து வருகின்றனர். காலையில சாப்பாடு கொடுத்து காலையில பேசுவான். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டாது எல்லாரையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பார்ப்பான். இரவு யாராவது சோறு போட்டா அவனுக்கு பேசுவான். பள்ளம் வரையும் சக்கரையன் சாணான்னு தாழ்த்தி வைத்த நாயவன் பாதி விளையாடுங்க பாப்பான். என்ன பாப்பா தீட்டு தொட்டா தீட்டுனாடா, உன் எச்சிய தலையில துப்பாத கொட்டாச்சியில துப்பி கொண்டு போ என்று சொன்ன அயோக்கியவன் ஒத்த மாற விளையா அறுத்துட்டா என்று வாங்கி போன நாயாரடா. சக்கரையனை தொட்டா தாண்டிட்டு சாணான போட்டா தீட்டு எந்த நாய் வாங்கடா சொல்லுது? இங்க இருக்க ஒவ்வொரு கிறிஸ்தவனை இஸ்லாமியனா மாத்துறதே உன் மதம் தானடா. அன்னைக்கு வேலைக்கு சாப்பாடு போடுற ஒருத்தருக்கு பேசுறான்னா அவன் எந்த மாதிரியான ஆளு? சாப்பாடு போடுற ஒருத்தருக்கு பேசுறான்னா அவன் எந்த மாதிரியான ஆளு? என்ன பாக்குற? நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா?